நான் நுண்ணரசியல் லா கேட்கிறேன். இதை வேணும்ட்டே அலோவ் பண்ணிருக்காங்களா? இந்த பிரச்சனை வரணும்ன்றதுக்காக ஆமாங்க. கேட்கிறேன். 8 கோடி மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளை பற்றி பேசுவதிலிருந்து மடைமாற்றம் செய்வதற்கு அவர்களுக்கு கிடைத்த துருப்புச்சீட்டு பாஷா மரணம். இப்போ இந்த ஃபுட் ஃபெஸ்டிவலில் இந்த மெனுவில் மெனு கார்டில் பீஃப் இல்லை அப்படின்றது இதெல்லாம் துருப்புச்சீட்டுகள். இப்போ இதை வைத்துக்கொண்டு அரசியல் செய்வதற்கு ஒரு கும்பல் காத்திருக்கு. இதுதான் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்க 3.5 ஆண்டுகளாக இதான் நடந்தது. 50,000 பேர் வந்திருந்தாலும் கூட 50,000 பேருக்கு அந்த ஒரு உணவு வகை அங்கே இல்லை என்பது தமிழ்நாட்டின் பிரதான பிரச்சனையா? தீவிரவாதி பாஷா இறந்துட்டாரு. தீவிரவாதி பாஷா இறந்ததுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா திருமாவளவனை விட்டு அதை 2 பக்கம் அறிக்கையை விட வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது? பதிவு போட்டுருந்தாரு வேணும்னே. இதை திமுக தான் பண்ண வைக்குது. நீ அதை செய்தால் பாஜக எதிரில் இறங்கும். இது இறங்கினால் இது முஸ்லீம் இந்து என்று மாறும். இது மாற வேண்டும். அவருடைய ஊர்வலத்துக்கு நீங்கள் 5,000 பேர் அலோவ் பண்ணுறீங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்கள் நினைத்தால் 10 பேரோட கூடியிருக்க முடியாது. வேண்டுமென்றே நீங்கள் அனுமதிக்கிறீர்கள். இதை அனுமதித்து இதுக்கு தூபம் போடுற மாதிரி திருமாவளவனுடைய ஸ்டேட்மெண்ட்டையும் விட்டு அடுத்த நாள் அண்ணாமலை அங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட வச்சு அங்கே ஒரு போராட்டத்தை ஏற்படுத்தி இதெல்லாம் திட்டமிட்டு நடக்கின்ற நாடகங்கள். வணக்கம் இடமலம் நேயர்களே. ரொம்ப கோர் பாலிடிக்ஸ் பற்றி மட்டுமே பேசுறதா நல்லா இருக்காது அப்படிங்கிறதுனால அடிக்கடி ஒரு உணவு அரசியல் அப்படிங்கிறத உள்ள திணிச்சு விட்டாதான் அது ஒரு சுவாரஸ்யம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல்வாதிகளும் நினைக்கிறாங்க போல, டிவி நியூஸ் சேனல்ஸும் நினைக்கிறது போல. நம்ம யூடியூப்பும் அதே ட்ரெண்டில் போக வேண்டியது தான். அவர் என்ன பண்ணுறது, மெரினாவில் ஃபுட் ஃபெஸ்டிவலுங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாவட்டங்கள்லேருந்தும் பார்த்திங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி நிறையா உணவு வகையில் வச்சுருக்காங்க. வெஜ்ஜு நான்வெஜ்ஜு அப்படின்னு. அதில் என்ன பார்த்திங்கன்னா மட்டன் இருக்கான், சிக்கன் இருக்கான், காய்கறி இருக்கான், சாட் ஐட்டம்ஸ் இருக்கான். ஆனால் பீஃப் மட்டும் காணுமா. இது ஒரு சமூக அநீதி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொந்தளிக்க ஆரம்பித்தோன்னே அதில் 17வது ஸ்டால் கரூர் அதை ரெப்ரசென்ட் பண்ணுற ஸ்டாலில் பட்டன் பீஃப் முளைச்சிருக்கு. ஸோ இதுக்கு இடையிலே பார்த்திங்கன்னா என்றைக்குமே திமுக கூடயே பயணித்த தலித்தியவாதிகள் பல பேர் இது சமூக நீதிக்கான ஆட்சியா அப்படிங்கிறத கேள்வி எழுப்பியிருக்காங்க. இடைநிலை சாதியை சந்தோஷப்படுத்துறதுக்காக பீஃப் அப்படிங்கிற எல்லாருமே சாப்பிடக்கூடிய உணவு தவிர்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஏற்கனவே ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவலும் நடந்துச்சு. ஐலாண்ட் கிரவுண்ட்ஸில் நடந்த ஃபுட் ஃபெஸ்டிவல். உடனே பீஃபை வச்சாங்க. பீஃபை நிறைய பேர் வாங்கி சாப்பிட்டாங்க. இது என்ன பீஃப் ப்ரொமோஷனா இல்லை உணவு வச்சு ஆளாளுக்கு அரசியல் பண்ணுறாங்களா? இது தேவையான ஒன்று தானா அப்படிங்கிறத கிஷோர் கேசாமி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். வாங்க நம்ம போயிட்டு வேறு ஏதாவது ஸ்டாலில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது சாப்பிட்டு வருவோம். மெரினா ஃபுட் ஃபெஸ்டிவல். ஐ நோ யூ ஆர் நாட் அ ஃபுட்டி. வாங்க ஏதாவது ஸ்நாக் பண்ணிட்டு வரலாம் அப்படி தாராளமாக போவோம். பட் என்னுடைய கேள்வி என்னென்னா, இது பீஃப் உங்களுக்கு அங்கே வழங்கலைன்னா வழங்கணும்னு கோரிக்கை வைங்க. சரி, இதுக்கும் சமூக நீதிக்கும் என்ன சம்மந்தம்? ரஞ்சித் தாங்க சொன்னார். அது எனக்கு புரியலையே. உங்களுக்கு அது வேணும்னா அதை வைக்கணும்னு சொல்லுங்கள். இதுக்கும் சமூக நீதிக்கும் என்ன சம்மந்தம் வர முடியும்? இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் அப்படின்றது நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, அவை கமர்ஷியல் ஆக்டிவிட்டியை பரப்பணும் அப்படின்றதுக்காகவும் பரப்புரைகளை முன்னாடி எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காகவும் ஏற்படுத்தப்பட்டது தான். என்னை பொறுத்த வரைக்கும் ஐ டோன்ட் ஹாவ் எனிதிங் அகேன்ஸ்ட் பீஃப். நீங்கள் சாப்பிடணும்னு நினச்சா நீங்கள் சாப்பிடுங்க. சரியா? அது ஏன் பிரச்சனை கிடையாது. எங்கே பிரச்சனை நடக்குது ஒவ்வொரு வாட்டியும் அந்த பீஃபை வச்சு அதை சொல்லுங்கள். இல்லை, இவங்களுக்கு அதை வைத்து ஒரு அரசியல், அவ்வளவுதான். திமுக வேணும்ட்டே இதை அப்படியே விட்டு பார்க்கலாம்னு பண்ணாங்க. இல்லை, திமுக வேணும்னே பார்க்குறாங்க அப்படின்றத விட பெரும்பான்மையான மக்கள் பீஃப் உணவு உண்பது இல்லை. சரியா? ஆனால் பீஃபை உண்பது ஒரு நான் கேட்குறேன் நிஜமாவே எல்லா சாதியிலையும் ஏதாவது ஒருத்தவங்க அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா பீஃப் ஈட்டர்ஸாக மாறிட்டாங்கன்றது. சாரி, நான் அஃபெண்ட் பண்ணுறதுக்காக சொல்லலை. நான் நிகழ்வு அதெல்லாம் உண்மை கிடையாதுங்க. இது மாதிரியான இது ஒரு ஃபேஷன் மாதிரியும் இது ஒரு ஃபேட் மாதிரியும் இவங்க பரப்புரை பண்ணுறாங்க. கண்டிப்பாக ஐ எம் அகேன்ஸ்ட் இட். எங்கே பார்த்தாலும் பீஃப் புரட்சி, பீஃப் தான், பீஃப் இல்லைன்னா பிரச்சனையாயிரும். நீ சாப்பிடு, அவங்களுடைய உரிமை. இப்போ அவனுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அவன் சாப்பிட, நானே சாப்பிடுவேன். அது அவங்களுடைய உரிமை. சரியா? இதுக்குள்ளே நான் போய் திறக்க முடியாது. இப்போ அக்ராஸ் த டேபிள் நீங்கள் அங்கே பீஃப் சாப்பிட்றீங்கன்னா நான் இங்கே சாப்பாடு சாப்பிட்டுருக்கேன் அப்படின்னா நீங்களும் சாப்பாடு தான், அதுவும் பீஃபும் சாப்பாடு தான். பட் நீங்கள் சாப்பிட்றீங்க, எனக்கு அதில் உடன்பாடு இல்லைன்றதுக்காக உங்கள் பிளேட்டை தட்டி விட முடியுமா? நான் நீங்கள் சாப்பிடுங்க, நான் சாப்பிட்றது நான் சாப்பிட்றேன் அப்படின்னு தானே நம்ம இருப்போம். சரியா? ஆமாம். ஸோ இவ்வளவுதான். இதில் என்ன பெரிய பீஃப் சாப்பிட்றதுனால இது பெரிய ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டா? ஒன்றும் கிடையாது. அட் எண்ட் ஆஃப் த டே அரசாங்கமே பீஃப் சாப்பிடுவது அப்படின்றத தடையெல்லாம் பண்ணலை. சரி, இது மத்திய அரசாங்கமும் தடை பண்ணலை, மாநில அரசாங்கமும் தடை பண்ணலை. சரியா? அதில் ஒரு கொஸ்டின் வருது என்ன அப்படின்னா, இந்த பீஃப் அப்படின்றதுல ஐ திங்க் ஆர்டிகிள் 47 நினைக்கிறேன், அது ரொம்ப தெளிவாக 47 48 இது இட் டாக்ஸ் அபவுட் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸில் வருது. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸில் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த பீஃப்
அப்படின்றத நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. ஏன் ப்ரொஹிபிஷன் கூட தான் சொல்லுது. இப்போ என்ன அதுக்காக மதுவிலக்கா இருக்குது இங்கே, சரியா? ஆனால் ஒரு மாநில அரசாங்கங்களே தடை செய்திருக்கிறார்கள். இப்போ நீங்கள் காங்கிரஸ் அரசாங்கமே எடுத்திங்கன்னா மகாராஷ்டிராவில் முதல்ல பீஃப் வந்து அவங்க தான் வந்து பேன் பண்ணுறாங்க. ஓகே, சரியா? இப்போ பீஃப்ன்றது என்ன? நீங்கள் உண்ணக்கூடிய இன்னைக்கு நீங்கள் உண்ணக்கூடிய பீஃப்ன்றது பசு மாட்டு இறைச்சி கிடையாது, சரியா? அப்போ இது வேறு எருமை மாட்டு இறைச்சியோ இல்லை வேறு இந்த இறைச்சியோ அது இருக்கலாம். அது வந்து நோபடி இஸ் பேனிங். இல்லை, நாட்டு மாடுகளையும் நிறையா வந்து பீஃப்காக கொள்றாங்க. பசுமாடு கிடையாது, அது பசுமாடு கிடையாது, சரியா? இதெல்லாம் வந்து பேண்டு கிடையாது. ஸோ பேண்டு சப்ஸ்டன்ஸ் கீழே வந்தால் தான் மாட்டு இறைச்சி சம்பந்தமாக நீங்கள் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தலாம். மான்கறி சாப்பிட்டாங்கன்னா தப்பு. இது என்ன மயில் கடைசி விவசாயின்னு ஒரு படம் வந்ததா, மயிலை கொலை பண்ணாலே தப்பு, குற்றம், சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து இருக்குது. வேறு இதில் யாருமே தடை பண்ணலையே. உனக்கு இஷ்டம்னா நீ சாப்பிடு. பட் அது ஒரு ஃபேஷன், ஒரு ஃபேடாக நீ கொண்டு வருது கூட, இட் இஸ் யுவர் விஷ். பட் அதை எதற்காக கொண்டு வரேன்றது நோக்கம் இருக்குல்ல, அந்த நோக்கம் என்பது இன்னொருவருடைய மனதை புண்படுத்த வேண்டும் அப்படின்றதுக்காக நீ கொண்டு வரேன்னா இது தப்பு இல்லையா? இதை நான் ஒத்துக்கிறேன் கிஷோர் பிரதர். ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ ஏற்கனவே 2021 இவங்க ஆட்சிக்கு வந்தோன்னே பொங்கல் டைம்லன்னு நினைக்கிறேன், நம்ம தீவுத்திடலில் ஒரு பெரிய ஃபுட் ஃபெஸ்டிவல் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அதுவும் இதே மாதிரி தமிழ்நாட்டோட தீம்லலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பீஃப் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனையே கிளப்புனாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இப்போ ஆட்சிக்கு வந்து அது மாதிரி, அதாவது ஃபர்ஸ்ட் டைம்னா அந்த டேர்ம் ஆட்சிக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒரு பெரிய ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்து திருப்பியும் பீஃபை கொண்டு வந்தாங்க, ஒரு 2 ஸ்டால் கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ போய்ட்டு எல்லாருமே மூண்டி அடிச்சுட்டு வாங்குறத அதை வந்து எல்லாருமே க்ளோரிஃபை பண்ணி காட்டி நீதி வென்றது அது மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. என்ன நீதி? ஏற்கனவே வந்து தின்ன போற நான் அடுத்த நாள் கழிய போறேன். அது இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, அது வந்து ஒரு வாட்டி பார்த்துட்டாங்க இதில் ஒரு அரசியல் நடக்குது, பிரச்சனை நடக்குதுன்னு. ஸோ 2 வருஷம் கழிச்சு திருப்பி இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் நீங்கள் தான் கண்டக்ட் பண்ணுறீங்க, நல்ல விஷயம். ஹாப்பி ஸ்ட்ரீட்டுக்கு தான் எதிர்ப்பனே தவிர்த்து ஃபுட் ஃபெஸ்டிவல்லாம் சரி வைக்கிறாங்களே, அரசாங்கம் இவ்வளோ இனிஷியேட்டிவ் எடுக்குதா, அது மகளிர் குழுக்கள்லாம் சேர்ந்து வைக்கிறாங்கன்னா எனக்கு சந்தோஷம் தான். அப்படி இருக்கிறப்ப பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு பீஃபை வைக்க வேண்டியது தானேங்க. ஃபண்டமெண்டலி ஐ ஹேவ் நோ ப்ராப்ளம் when you molest your food, சரியா? ஐ ஹேவ் a problem when you molest women, சரியா? ஹாப்பி ஸ்ட்ரீட் அதுக்கு தான் வழிவகுக்குது, ஃபுட் ஃபெஸ்டிவல் அதுக்கு வழிவகுக்கல, சரியா? பட் என்னன்னா இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, இவங்களுக்கு வந்துட்டு இந்த இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு உதாரணம் சொல்கிறேன். புரட்டாசி மாதம் சரி அதிமுகவுடைய அலுவலகத்தில் ஒரு நிகழ்ச்சி, மீட்டிங், ஐடி விங்கோடைய ஒரு நிகழ்ச்சி. நான் அதுக்கும் போயிருந்தேன். நான் சும்மா போயிருந்தேன், நான் ஐடி விங்கில் இல்லை, அதிமுகவில் இல்லை, பட் சும்மா அங்கே போயிருந்தேன். சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, மட்டன் பிரியாணி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, வெஜிடபிள் பிரியாணி. ஞாபகம் இருக்கா? ஸ்டூடியோ கூட கொண்டு வந்தோம். உண்மையை சொல்ல வேணான்னு பார்த்தேன். ஆமா, நான் சாப்பிட்டதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மட்டன் பிரியாணி சொல்லலான்னு பார்த்தேன். சரியா? புரட்டாசி மாதம், சரியா? அப்போது அங்கே என்னென்னா இவங்க வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, 200 மட்டன் பிரியாணியும் 200 வெஜ் பிரியாணியும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அங்கே வந்தவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் தான் மட்டன் பிரியாணி பக்கம் போனாங்க, மற்றவங்களாம் இங்கே வந்துட்டாங்க. ஓகே, நார்மலாக அப்படி போக மாட்டாங்க. நார்மலாக மட்டன் பிரியாணி பக்கம் தான் நிறைய போவாங்க. ஏன்னா நான்வெஜ் சாப்பிட்றவங்க தான் அதிகம், அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க நார்மலாக அதிகம். ஆனால் புரட்டாசி மாதத்தில் அவங்க அங்கே போகலை. அவங்க வந்து புரட்டாசி மாதம் எப்படிங்க இது ஆர்டர் பண்ணால் நாங்கள் எப்படிங்க சாப்பிட்றது? அவங்க அதில் ஒரு சிலர் அடுத்த மாதம் கண்டக்ட் பண்ணியிருக்கலாமோ இந்த மீட்டிங்கை, அடுத்த மாதம் கண்டக்ட் பண்ணுவோம். ஓகே, புரியுது, சரியா? இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தான் இங்கே இருக்காங்க. லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அக்ரி. சரி, ஐயா, நீங்கள் இதை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் மாட்டுக்கறியை பெரும்பான்மையான மக்கள் ஏற்பதில்லை. இல்லை, என் கேள்விக்கு நீங்கள் பதிலே சொல்ல மாட்டேங்க. ஏற்கனவே இதில் வச்சு ஒரு அரசியல் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சு ஏன் இந்த வாட்டி நான் நுண்ணரசியலா கேட்குறேன், இதை வேணும்ட்டே அலோவ் பண்ணியிருக்காங்களா, இந்த பிரச்சனை வரணுன்றதுக்காக? ஆமாங்க, கேட்குறேன். நீங்கள் இப்போ ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இப்போ பாஷா இறந்துட்டாரு, அப்பா பாஷாவா? அப்பா பாஷா, பெரியப்பா பாஷா, வாட்டவர் சித்தப்பா பாஷா, வாட்டவர் பாஷா இறந்துட்டாரா? தீவிரவாதி பாஷா என்னை பொறுத்த வரைக்கும், சரியா? தீவிரவாதி பாஷா இறந்துட்டாரு. தீவிரவாதி பாஷா இறந்ததுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவனை விட்டு அந்த 2 பக்கம் அறிக்கையை விட வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது? பதிவு போட்டிருந்தார், கரெக்ட். வேணும்னே இதை திமுக தான் பண்ண வைக்குது. நீ அதை செய்தால் பாஜக எதிரில் இறங்கும்.
இது இறங்கினால் இது முஸ்லீம் இந்து என்று மாறும். இது மாற வேண்டும். ஏன்னா இங்கே அடிப்படை பிரச்சனைகள். நீங்கள் இப்போ கடலூரில் வெள்ளம் வந்தது வரும், கடலூர் இது கள்ளக்குறிச்சி அங்கேருந்து ஆரம்பித்து கிருஷ்ணகிரி வரைக்கும் வெள்ளம். சரியா? இதில் என்ன நீங்கள் இந்துக்கள் மட்டும் தான் பாதிக்கப்பட்டாங்களா? கிறிஸ்துவர்கள் பாதிக்கப்படலையா? முஸ்லீம்கள் பாதிக்கப்படலையா? சரி, தெருவில் வந்து போராடினாங்களே, இவங்க எல்லாரும் என்ன ஒரே ஒரு கட்சியை சேர்ந்தவர்களா? எல்லா கட்சியை சேர்ந்தவர்கள் பார்த்து அடிக்குது எல்லாரையும் தான். சரியா? பசி பட்டினி எல்லாரையும் தான் பாதிக்குது. சரியா? இவங்க கொடுத்த உணவு கெட்டுப்போன உணவை கொடுத்தார்கள் நிவாரணமாக. சரியா? இது எல்லாமே எல்லாரையுமே பாதிக்குது. சரியா? இங்கே 6000 ரூபாய் சென்னை கொடுக்குறீங்க, 2000 ரூபாய் தான் நீங்கள் கொடுக்குறீங்க இந்த இங்கே இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொன்ன அந்த உரிமை குரல் இருக்கு இல்லையா? அந்த உரிமை குரலும் அது என்ன ஒருவருக்கு இவங்களுக்கு மட்டும்தான், இந்துக்களுக்கு மட்டும்தான் சொந்தமா? இல்லை, முஸ்லீம்களுக்கும் அதான், கிறிஸ்தவர்களுக்கும் அதான், யாருக்காக இருந்தாலும் நட்டம் தானுங்க. அப்படின்னும் பொழுது அவர்கள் எல்லோரும் தெருவில் வந்து சண்டை போடுறாங்கல்ல, தெருவில் வந்து போராடுறாங்கல்ல. தெருவில் வந்து போராடினவன் திமுக காரணம் சேர்ந்து தான் வந்து போராடுறாங்கன்னா அவன் வீடும் அடிச்சுட்டு போகுது. அப்போ அத்தனை பேரும் தானே வந்து போராடுறாங்க. இதை மடைமாற்றம் செய்வதற்கு நீங்கள் இந்து முஸ்லீம் எப்படின்னு இந்த பிரச்சனையை ஏற்படுத்த ரொம்ப சுலபம் இல்லை. ஒருத்தர் இறந்துடுறாரு, அவருடைய ஊர்வலத்துக்கு நீங்கள் 5000 பேர் அலோவ் பண்ணுறீங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்கள் நினைத்தால் 10 பேரோட கூடியிருக்க முடியாது. வேண்டுமென்றே நீங்கள் அனுமதிக்கிறீர்கள். இதை அனுமதித்து இதுக்கு தூபம் போடுற மாதிரி திருமாவளவனுடைய ஸ்டேட்மெண்ட்டையும் விட்டு அடுத்த நாள் அண்ணாமலை அங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட வச்சு அங்கே ஒரு போராட்டத்தை ஏற்படுத்தி இதெல்லாம் திட்டமிட்டு நடக்கின்ற நாடகங்கள். சரி, ஆனால் இந்த திமுக தானே கேட்ட பேர், தலித்தியவாதிகளாக திமுக தானே பிடிச்சி கடிச்சு வைக்கிறாங்க இந்த விஷயத்துக்கு. அவங்க ஏன் கத்த போகிறாங்க? அவங்க வந்து சொன்னதுக்கு திமுக செவிமடுத்து விட்டது அப்படின்னு ஆயிடும்ல. ஆமாம், இப்போ திருப்பியும் அந்த ஸ்டாலில் முளைச்சிருச்சு, செவிமடுத்து விட்டது அப்படின்னு ஆயிடும். இப்போ நீங்கள் எதுக்கு போவீங்க? இந்த ஃபுட் ஃபெஸ்டிவலில் சென்னையில் ஒரு பகுதியில் ஃபுட் ஃபெஸ்டிவல் எத்தனை பேர் வருவாங்க? மிஞ்சி போனால் சொல்லுங்கள். நேற்றுலாம் நல்ல கூட்டமாக எத்தனை பேர்? எவ்வளோ இழுத்து அளந்தாலும் எவ்வளோ வருவாங்க? ஒரு 10,000 பேர் வருவாங்களா? 50,000 பேர் வச்சுக்கோங்க. சரி, ஓகே. இந்த 50,000 பேருடைய ஒரு நாள் அங்கே பொழுதுபோக்கிற்காக சென்ற பொழுது அங்கே இந்த பீஃப் இல்லை என்பது தமிழ்நாட்டின் மிகப்பெரிய பிரச்சனையா? கண்டிப்பாக இல்லை. ஆனால் இதை மிகப்பெரிய பிரச்சனையாக ஆக்கியிருப்பது யார்? சோஷியல் மீடியா. திமுக சாதித்து விட்டது. 8 கோடி மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளை பற்றி பேசுவதிலிருந்து மடைமாற்றம் செய்வதற்கு அவர்களுக்கு கிடைத்த துருப்புச்சீட்டு பாஷா மரணம். இப்போ இந்த ஃபுட் ஃபெஸ்டிவலில் இந்த மெனுவில் வந்து மெனு கார்டில் வந்து பீஃப் இல்லை அப்படின்றது, இதெல்லாம் துருப்புச்சீட்டுகள். இப்போ இதை வைத்துக்கொண்டு அரசியல் செய்வதற்கு ஒரு கும்பல் காத்திருக்கு. இதுதான் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. 3.5 ஆண்டுகளாக இதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அடிப்படை பிரச்சனை, வாழ்வாதார பிரச்சனை. இங்கே பள்ளிக்கூடங்களில் அடிப்படை வசதிகள் இல்லை அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. துப்புரவு தொழிலாளர்களுக்கு சம்பளம் போகலை அப்படின்ற ஒரு அடிப்படை பிரச்சனை போயிட்டுருக்கு. சரியா? இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இங்கே போயிட்டுருக்கு. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் விடையே இல்லை. விவசாயிகளுக்கு நிறைய அவர்களுக்கு செல்ல வேண்டிய அந்த கொள்முதல் தொகையே போகலைன்னு ஒரு பெரிய ஒரு கூப்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் இவரிடம் பதில் இல்லை. ரேஷனில் பொருட்கள் இல்லை. ஆனால் ரொம்ப சிம்பிளாக மடைமாற்றம் பண்ணுறாங்க. ரேஷனில் பொருட்கள் இல்லை என்பது எத்தனை பேரை பாதிக்கும்? 2.5 கோடி கார்டு ஹோல்டர்ஸை பாதிக்கும், குடும்பத்தை பாதிக்கும். இந்த குடும்பங்கள் எல்லாம் பாதிக்குதா? துவரம் பருப்பு கிடைக்கிறதில்ல, என்ன மற்ற பொருட்கள் கிடைப்பதிலும் தாமதம் இருக்குது. இதையெல்லாம் வந்து இத்தனை குடும்பங்களை பாதிக்குது என்பதிலிருந்து நீ மடைமாற்றம் பண்ணி 2 நாளைக்கு நீ இதை பற்றி தானே பேச போகிறீங்க. ரஞ்சித் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார், அறிக்கையை விட்டார். உடனே இதுக்கு பதில் தமிழக அரசாங்கம் இதற்கு பதில் கொடுத்து விட்டது என்று இவர்கள் ஒரு அறிக்கையை விடுவார்கள். இப்படித்தான் நடந்துக்கிட்டு இருக்கு. எது நீங்கள் உங்களுடைய கூற்றுப்படி 10,000, நான் வந்து உயர்த்தி சொல்கிறேன். 50,000 பேர் வந்தாங்க வைத்தாலும் கூட, 50,000 பேர் வந்திருந்தாலும் கூட 50,000 பேருக்கு அந்த ஒரு உணவு வகை அங்கே இல்லை என்பது தமிழ்நாட்டின் பிரதான பிரச்சனையா? சொல்லுங்க, தமிழ்நாட்டின் பிரதான பிரச்சனையா அது? கண்டிப்பாக. ஆனால் தமிழ்நாட்டின் பிரதான பிரச்சனையாக அதை இவர்கள் மாற்றி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். சமூக வலைதளங்கள்லையும் மீடியாக்கள்லையும் இதை ஏற்படுத்துகிறார்கள். இதுதான் இங்கே பிரச்சனை.
சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டூபிட் கொஸ்டினா உங்களுக்கு தெரியலாம். ஆனா, அதில ஒரு நியாயம் இருக்கு. அதனால தான் நான் இத கேட்கிறேன். இது எல்லா வாட்டியும் பீஃப் பிரச்சனை வரும்போது இது வரும். சரிங்க, பீஃப் கொண்டு வந்துட்டீங்க. எங்கங்க போர்க்கு? போர்க்க ஏன் ஒதுக்குறீங்க? எங்க மனசு புண்படுதே அப்படின்னு கேட்குறாங்க. அது கொஞ்சம் உங்களுக்கு ஃபன்னியா தோணலாம். பட் அதே ஒரு நியாயம் இருக்குல்லங்க. போர்க்கு விரும்பி சாப்பிட்றவங்க பீஃபை விரும்பி சாப்பிட்றவங்களோட கம்மி. சரி. இதான் உண்மை. என்ன தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான மக்கள் பீஃப் சாப்பிட்றதில்ல. சரியா, அப்படியே சாப்பிடக்கூடிய இந்த மக்கள் தொகையிலேயும் இன்னும் ஒரு குறைந்த சதவீதம் தான் போர்க்கு. சரியா, இந்த ஜாதி வாரி கணக்கு எத்தனை பேர் பீஃப் சாப்பிட்றீங்க அப்படிங்கிற கேள்வியும் இல்லைங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையா வருது. அப்படியே சாப்பிட்டாலுங்க இதில் இன்னொரு விஷயம் இருக்கு வரும். அப்படியே போய் சாப்பிட்றவங்க இருந்தாலும் வீட்டுக்கு சொல்லாமலேயே கூட சாப்பிட்டு வராங்க. நிறைய பேர் இருக்காங்க. சரியா, ஏன் அது பண்ணுறாங்க? ஏன்னா அவங்க வீட்டில் அது பிடிக்காது. அப்போது பொதுவாக இது பிடிக்காதுன்ற ஒரு நிலை தான் இருக்குது. சரியா, இது ஒரு பக்கம். நான் என்ன கேட்குறேன்னா, இதுக்கு பதில் நீ போர்க்கு வைப்பியா அப்படின்றது கிடையாது. அது ஏன் என்னுடைய, அதாவது இது எப்படி இருக்குன்னா, என்னை வந்து தான் அடிச்சிடுறான், என்ன அடித்த மாதிரி பக்கத்து வீட்டுக்காரனை அடிப்பியா அப்படின்னு கேட்பீங்களா? சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கு. அப்படித்தான் இது இருக்குது. சரியா, என்னை பொறுத்திருக்க நீ போர்க்கு வேணா வச்சுட்டு போ. இது எதுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமாக்குற? ஏனென்றால் போர்க்கு என்று சொன்னால் அந்த ஒரு சமூகத்தினருக்கு கோவம் வரும், முகசொலிப்பு ஏற்படும், கோவம் வரும்ன்றதுனால நீ அதை சொல்லணும்னு நினைக்கிறல்ல. இது தப்புன்ற நான். ஏன்னா இந்த முகசிரிப்பை எனக்கு ஏற்படுத்த வேண்டும் என்று நிறைய பேர் முயற்சித்து அதை நான் பார்த்த காரணத்தினால நான் சொல்கிறேன். இது எதுக்கு அவனுக்கு நீ பண்ணனா? எனக்கு நீ அதை பண்ணுறல, எனக்கு பண்ணுறது தப்புன்னு நான் சொல்கிறேன்ல. அப்போ அவனுக்கு பண்ணுறது தப்பு தானே அது? நிச்சயமா. அது நம்ம எதுக்கு பண்ணணும்? சரியா, இது வந்து ஒரு தவறான ஒரு வாதம். இது எப்பவுமே நான் சொல்லுவேன், இந்து மதத்தை சார்ந்து அல்லது இந்து மத நம்பிக்கைகளை சார்ந்து யாராவது ஏதாவது கேள்வி எழுப்பினால் தயவு செய்து இந்த மதத்திற்குள் இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் இந்த மதம் சார்ந்த பதிலை அழியுங்க. எக்ஸாம்பிள்ஸ் கூட அவங்கள கேட்பியா இவங்களை கேட்பியான்னு போகாதீங்க. அது ஆன்சர் கிடையாது. ஓ, வண்டியில் நீங்கள் ஓட்டிட்டு வரீங்க வருண், உங்கள் வண்டியை ஒருத்தவங்க பிடிக்கிறான், டிராஃபிக் போலீஸ் பிடிக்கிறாரா, பிடிச்சி உங்கள்கிட்ட லைசன்ஸ் இருக்கான்னு கேட்குறான். அவன்கிட்ட கேட்பியா அப்படின்னு நீங்கள் பேச முடியாது. உங்கள்கிட்ட இருக்கா இல்லையான்றதை பற்றி தான் நீங்கள் பேசணும். அது மாதிரி உன் மதத்தில் ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது என்றால் உன் மதத்தை சார்ந்து அந்த பதிலை நீ கொடு. இன்னொரு மதத்தில் அப்படி நடக்குது, அதை கேட்பியான்னு நீ சொல்லாத. தவறான வாதம் இது. அதை எப்போ கொடுக்கலான்னா, உன்னுடைய பதிலை சொல்லிவிட்டு இவ்வளோ பதிலை நான் சொல்லியிருக்கேன், இந்த அளவிற்கு என்னால் பதில் சொல்லக்கூடிய திறன் எனக்கு இருக்குது, ஆனால் இதே போன்ற கேள்வியை நீ இன்னொருவரிடம் கேட்பதற்கான திறன் இருக்கான்றதை எப்போ சொல்லணும்? உன் பதிலை சொல்லிவிட்டு நீ சொல்லு. அப்போ அதுக்கு வேல்யூ இருக்கும். சரியா, நீ பதிலே சொல்லாமல் அவனை போய் கேட்பியா இவனை போய் கேட்பியா எதுக்கு? அதுதான் இந்த போர்க்கு வாதம். சரி, ஓகே. இப்போ அந்த அதே மெரினால தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாடுகளை காக்கணும்னு சொல்லி ஜல்லிக்கட்டுக்காக வந்து போராட்டம் நடந்துச்சு. அதே மெரினால நடக்கிற ஃபுட் ஃபெஸ்டிவலில் தான் பார்த்தீங்கன்னா வந்து மாட்டுக்கறி இல்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனையாக இருக்குது. இந்த ஒரு பேரடாக்ஸ் என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. மொத்தத்தில் வந்து புரட்சி நடக்கும் இடம் மெரினா. ஜல்லிக்கட்டு என்பது உங்களுக்கு அது நீங்கள் தெரியல, ஒரு எக்ஸாம்பிளுக்காக. ஜல்லிக்கட்டு என்பது நாட்டு மாடுகளை காப்பதற்காக நடைபெற்றது. சரியா, இப்போ நீங்கள் வந்து அதுக்காக மாட்டுக்கறியே யாரும் உண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. காலங்காலமாக பண்டைய காலம் முதல் மாட்டுக்கறியை உண்பவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதை நம்ம தப்புன்னெலாம் சொல்ல முடியாது. தேர் பிளேட் இஸ் தேர் விஷ், தேர் ரைட். சரியா, அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. நம்ம சொல்லக்கூடியது பசு அப்படின்ற அந்த மாட்டுக்கறியை நீங்கள் உண்பதை அது என்னுடைய நம்பிக்கையை பாதிக்கிறது. அந்த அளவில் நமக்கு வந்து உரிமையை கொடுத்துருக்காங்கன்றதுக்காக நம்ம வந்து இவர்களை பாராட்ட வேண்டும். அந்த அளவு சகிப்புத்தன்மை இந்த நாட்டில் இருக்குது. தடை விதிப்பதற்கும் கூட அனுமதித்திருக்கிறார்கள் என்கிற அளவில் நம்ம பாராட்டணும். அவ்வளவுதான். ஓகே. ஸோ இந்த காணொலியில் வந்து நடுவில் நீங்கள் அந்த அதிமுக பிரியாணியை பற்றி சொன்னீங்க. ஸோ அதிமுக பிரியாணின்னு இல்லை, எந்த கட்சி பிரியாணியாக இருந்தாலும் ருசியான பிரியாணி இருந்தால் நம்ம சாப்பிடுவோம், உணவு வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஆனால் இந்த இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த முறை பார்த்தீங்கன்னா அதிமுகவோட பொதுக்குழு கூட்டம் நடந்துச்சு. மெனுவில் எல்லாருமே லைனில் உட்காந்து அந்த மெனுவில் ஃபுல்லாக நான்வெஜ் இருந்தது. ஆமாம், சரியா, எல்லாம் கட்டுக்கட்டுன்னு கட்டி. ஆனால் திமுகவுடைய கூட்டம் நடந்தது அண்ணா அறிவாலயத்தில். ஏன் தெரியுமா? அண்ணா அறிவாலயத்தில் அசைவத்திற்கு அனுமதி கிடையாது. இது நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க, என்னால் புரிஞ்சுக்க முடியல. சத்தியமாக உண்மைங்க. ஏன்னா அங்கே நடக்கக்கூடிய திருமணங்களில் அசைவத்திற்கு அனுமதி கிடையாது. இது ஏதோ மார்கழி மாதம்ன்றதுனால நினைக்காதீங்க. எந்த மாதமாக இருந்தாலும் இப்போ வந்து மேரேஜ் சீசன் கிடையாது, மார்கழி மாதம் யாரும் திருமணம் இது இருக்காது, சீசன் இருக்காது. ஆனால் நீங்கள் எந்த மாதம் வேணாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்கள்.
எனக்கு தெரிந்த அந்த ஃபோன் ரெக்கார்டில் ஒன்று இருக்குது, அதை வேணால் எடுத்து வேணால் போட்டு காமிக்கலாம். சரி. திருச்சியில் இருக்கக்கூடிய கலைஞர் அறிவாலயம் என்ற பெயரில் இருக்கக்கூடியதில் ஒருத்தன் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, இந்த மாதிரி நாங்கள் கல்யாணத்துக்கு புக் பண்ணுறோம் அப்படின்ட்டு. வரலாங்க, ஆனால் சைவம் மட்டும்தான், அசைவம் கிடையாது. பாருங்க ரஞ்சித் அண்ணா, இது என்னன்னு கொஞ்சம் பார்த்து என்னன்னு கேட்டு விடுங்கண்ணே. மிக்க நன்றி கிஷோர் அவர்களே.